அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, கை கால் வலி, உடம்பு வலி, உடல் சோர்வு எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய இந்த ஒரு கொழுக்கட்டை உங்களுக்கு போதுங்க. நான் ராகி மாவில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தான கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே சேருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. ஒரு அரை கப்பு வேர்க்கடையில் எடுத்து ஒரு 2 நிமிஷம் லைட்டாக நம்ம தூள்லாம் கலந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வறுத்தா போதும். உங்களுக்கு அந்த தோல் கண்டு வரணும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பிளேட்டில் கொட்டி நான் ஆற வச்சுட்டு போகிறேன். ஆற வச்சு நம்ம தோலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதாங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளேயே அதே நான்ஸ்டிக் பேனில் ஒரு 3 ஸ்பூன் இருக்கும். நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த எள்ளு பட்டு பட்டுன்னு தெரிச்சு வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம்லாம் நீங்கள் வறுக்க விடக்கூடாது. கரிஞ்சா மாதிரி ஆகிடுங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு அரை கப்பு இருக்கும் துருவி தேங்காய் எடுத்து சேர்த்து நான் வறுத்துட்ருக்குறேங்க. நெய்யில் இந்த தேங்காவை நம்ம வறுத்து செய்யும்போது நீங்கள் இந்த ரெசிபியை ஒரு 2 நாள் வச்சு நீங்கள் சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துகிட்டு அதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட்டேன். அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேங்க. ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன் நான். இது ஒரு 250 கிராம் இருக்குங்க. இந்த மாவில் உங்களுக்கு ஒரு 15-20 கொழுக்கட்டை உங்களுக்கு வரும். லைட்டாக அந்த மாவு சூடு வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அந்த நெய்யோட மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்கள், அதே சமயம் கருக விட்டுறக்கூடாதுங்க. லைட்டாக சூடு ஏறினா நமக்கு போதும். இதுவும் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்தேன் இந்த வேர்க்கடையிலே தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அந்த எல்லையும் அதோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் பவுடர் மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாத, ரொம்ப குறன்னு இல்லாத திட்டமாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நான் உங்களுக்கு அந்த வேர்க்கடலையோட எள்ளோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க. அது அப்படியே இருக்கட்டும். வறுத்து வச்சுருந்த ராகி மாவு எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட போகிறேன். இப்போ பாருங்கள், சேர்த்துட்றேன். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இப்போ ஒரு நாட்டு சக்கரை ஒரு அரை கப்பு இருக்குங்க. இந்த நான்ஸ்டிக் பேனில் சேர்த்து ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். அரை கப்புக்கு நீங்கள் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றினா போதுங்க. நம்ம எந்த அளவுக்கு சக்கரை எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வெள்ளம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். நமக்கு பாகுபதெல்லாம் எதுவுமே வர தேவையில்லை, கரைஞ்சா போதும் நமக்கு. பாருங்கள், இதுவும் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருந்து தேங்காவை சேர்த்துட்டு வேர்க்கடலையும் எள்ளு பொடியும் நான் சேர்த்துட்றேங்க. கொஞ்சமாக உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். ஸ்வீட் காட்டுறதுக்கோசரம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேழ்வரகு மாவு கொழுக்கட்டையில் அவ்வளோ தூரம் சத்துக்கள் இருக்குங்க. நம்ம இரும்பு சத்து, புரோட்டீன் சத்து, கால்சியம் சத்து எல்லாமே அடங்கியிருக்கு நமக்கு. எள்ளில் மிகுதியான உங்களுக்கு இரும்பு சத்து நிறையவே இருக்குது நமக்கு. வாரத்தில் ஒரு டைமாவது நம்ம இந்த எள்ளுலாம் நம்ம சேர்த்துக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுருந்த வெள்ளை கரைசலில் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல சூடாக இருக்கும், அதனால் நீங்கள் கையை வச்சிடாதீங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த கட்டிகள் இல்லாத எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க இது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்கிற மீதமான வெள்ளை கரைசலை எடுத்து நான் ஃபுல்லாக ஊற்றிட்டு வெதன்னு சூடு இருக்கும்போதே நீங்கள் கையாலே கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடு இருக்காது. இந்த சமயத்தில் மாவு இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் மேலே போட்டு கையாலேயும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா அந்த வெள்ளை கரைசலோடு அந்த வேர்க்கடையில் எல்லாம் சேர்ந்து வரும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நார் சத்து உள்ள அதிகமாக உள்ள உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபிலாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கையில் நல்லா கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம கையால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே அந்த நெய்யோடு சேர்த்து பிடிச்சிட வேண்டியதாங்க. சின்ன சின்னதாக பிடிச்சிங்க, ரொம்ப நீங்கள் பெருசாக பிடிச்சிட்டிங்கன்னா உள்ளே உங்களுக்கு வேகாத ஆகிடும். பாருங்கள், எல்லா மாவுமே இந்த மாதிரி நம்ம பிடிச்சிட வேண்டியது தான். பாருங்கள், ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிடலாம். தண்ணி ஊற்றிட்டு மேலே ஒரு பாத்திரம் வச்சு மேலே காட்டன் கிளாத் ஒன்று போட்டுடுறாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து கொழுக்கட்டை எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துற வேண்டியது தான். இது உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு வெந்துடும். நீங்கள் எடுத்து பாருங்கள், வெந்துச்சுன்னா பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னாக்கா கூட ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ஒரு ஈவினிங் டைம்லேயோ இல்லாட்டி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாங்க. நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தான். இரும்பு சத்து, கால்சியம் சத்து அவ்வளோது அதிகமாக இருக்குது. நம்ம இந்த ரெசிபிலாம் அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கும் போது உங்களுக்கு உடம்பு ஒரு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உள்ளெல்லாம் நல்ல மாவு வெந்து அந்த எள்ளோட வேர்க்கடலையோடு சாப்பிடும்போது சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. இந்த ஹெல்த்தான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.